Good evening. Next, we continue the preparation method of alcohols. The next method is the reduction of ester. The ester is reduced in the presence of lithium aluminum hydride. Lithium aluminum hydride is act as a reducing agent. Okay, reduction அப்படினாலே hydrogen addition அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து RCO and OR இடையில் உள்ள பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு RCO கூட ஒரு ஹைட்ரஜனும் RO கூட ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். அப்போ நம்மளுக்கு ROH RCHO அப்படின்னு இருக்கும். இந்த RCHO அப்படிங்கிறது ஒரு ஆல்டிஹைட். அப்போ அந்த ஆல்டிஹைட் குரூப்பை நம்ம திரும்பியும் ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது என்னவாக தான் மாறும் அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹாலாக தான் மாறும். ஓகே, அப்போ RCHO அப்படின்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பியும் ரிடக்ஷன் பண்ணுறோம். அது வந்து RCH2OH அப்படின்னு மாறுது. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே மெத்தில் எத்தனோயேட் அதுவும் அதே மாதிரி தான் CH3CO அதுக்கு இடையில உள்ள பாண்டும் COக்கும் ஓக்கும் இடையில உள்ள பாண்ட் என்ன ஆகுது பிரேக் ஆகுது. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். நம்ம 4 ஹைட்ரஜன் இங்கே ஆட் பண்ணுறனால இந்த ஆல்டிஹைட் குரூப் CH3CHO அப்படிங்கிற இந்த ஆல்டிஹைட் குரூப் திரும்பியும் ரெடியூஸ் ஆகி என்னவா மாறும் அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹால், அதாவது CH3CH2OH அப்படின்னு கன்வெர்ட் ஆயிருது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜெண்ட். கிரிக்னார்ட் ரியேஜெண்ட் அப்படிங்கிறது RMgX. இதை தான் நம்ம கிரிக்னார்ட் ரியேஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த RMgXல வந்து R வந்து நெகட்டிவ் சார்ஜாகவும் MgX அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜாகவும் பிரேக் ஆகும். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த R- குரூப் அட்டாக் த கார்பனைல் காம்பவுண்ட். C+O காம்பவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட். அப்போ இந்த R குரூப் அட்டாக் த கார்பனைல் காம்பவுண்டை அட்டாக் பண்ணும்போது இந்த சியில் உள்ள டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். O- அப்படின்னு இருக்கும். அந்த O- வந்து என்னது ஆட் ஆகும் அப்படின்னா O- அப்படின்னு இருக்கும்போது இந்த MgX வந்து இங்கே ப்ளஸ் சார்ஜாக இருக்குது. அப்போ அந்த O பக்கத்தில் எது வந்து ஆட் ஆகும் அப்படின்னா MgX வந்து ஆட் ஆயிரும். ஓகே, அப்போ இந்த R- is attack the carbonyl compound. The double bond O is converted into CO-. தென் அந்த மைனஸ் சார்ஜில் வந்து MgX வந்து ஆட் ஆகும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட்ரலைசிஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது அந்த OMgXக்கு இடையில் உள்ள பாண்டு பிரேக் ஆகுது. O கூட ஹைட்ரஜனும் MgX கூட OH குரூப்பும் ஆட் ஆகும். அப்போ இங்கே நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்குது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜெண்ட் தி சிந்தசிஸ் ஆஃப் ஆல்கஹால். தென் அடுத்தது இந்த ப்ரைமரி ஆல்கஹாலை எப்படி RMgXலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே போல் தான் C+O the R- குரூப் அட்டாக் த C+O, தென் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு CO-. CO- என்னது வந்து ஆட் ஆகும் MgX, தென் ஃபாலோட் பை ஹைட்ரலிசிஸ். The hydrolysis take place between the O and MgX. The oxygen in oxygen the hydrogen is added, MgX the OH is added. ஹைட்ரலிசிஸ் அப்படின்னாலே நம்ம வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணுறது தான். ஓகே, அதே போல் தான் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பை ஹைட்ரலிசிஸ் ஆஃப் எஸ்டர். எஸ்டரை ஹைட்ரலைசிஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் RCO-ORக்கு இடையில் உள்ள பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. ஒரு பக்கம் ஹைட்ரஜன் இன்னொரு பக்கம் OH குரூப் போய் ஆட் ஆகும். அப்போ இங்கே வந்து இங்கே ROH O பக்கத்தில் என்ன ஆகுது ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகி ROHன்னு மாறுது. தென் RCO கூட வந்து OH குரூப் அட்டாச் ஆகி நம்மளுக்கு ஆசிட் குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ எஸ்டரை நம்ம ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது ஆசிட் அண்ட் ஆல்கஹால் கிடைக்கும். எப்படி அப்படின்னா C+O அண்ட் ஆக்சிஜன் அது ரெண்டுக்கு இடையில உள்ள பாண்ட் இருக்கா, அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி C+O கூட வாட்டரில் உள்ள OH குரூப்பும் O கூட நம்மளுக்கு என்ன ஆட் ஆகுது RO கூட ஹைட்ரஜனும் ஆட் ஆகி ROH ஆகும் RCOOH ஆகும் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் குரூப் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, தென் அதர் ரியாக்ஷன் இஸ் சிமிலர். ஓகே, தென் ஃப்ரம் அலிஃபேட்டிக் ப்ரைமரி அமீன்ஸ். அலிஃபேட்டிக் ப்ரைமரி அமீன்ஸில் நம்ம எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிறது HNO2. ஓகே, நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் HNO3. அப்போ நைட்ரஸ் ஆசிடில் வந்து HNO2 இருக்கும். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Rக்கும் NH2க்கு இடையில உள்ள பாண்ட் வந்து பிரேக் ஆக போகுது. இந்த R கூட இங்கே உள்ள OH குரூப் கம்பைன் ஆகி ROH அப்படின்னு மாறிடும். தென் இங்கே உள்ள பிரேக்கான NH2
அண்ட் இங்கே உள்ள OH ரிமைனிங் உள்ள இங்கே உள்ள OH குரூப் நைட்ரஸ் ஆசிட்டில் உள்ள OH குரூப் R கூட கம்பைன் ஆகி ஆல்கஹாலாக மாறிடுது. தென் இங்கே உள்ள NH2 குரூப் அண்ட் NO குரூப் இது எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னா H2வும் இங்கே உள்ள ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாகவும் N2 வந்து கேஸஸாக வெளில ரிமூவ் ஆயிடும். ஓகே, தென் அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியலில் எப்படி ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்ஸை ஹைட்ரேஷன் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஹைட்ரேஷன் அப்படின்னாலும் அடிஷன் ஆஃப் வாட்டர் தான், ஹைட்ராலிசிஸ் அப்படின்னாலும் அடிஷன் ஆஃப் வாட்டர் தான். ஓகே, அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அல்கீன்ஸில் CH2 இருக்கா, அதில் ஒரு பாண்டை மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் அண்ட் OH குரூப்பை ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் கிடச்சிரும். CH2 கூட H+ ஆட் ஆகும், தென் கார்பன் கூட OH குரூப் ஆட் ஆகுது. ஓகே, இங்கே அதோடைய மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. வாட்டர் மாலிகுலில் நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடோடைய ப்ரெசன்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம H+ அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ இந்த H+ அண்ட் H2O ரெண்டும் கம்பைன் ஆகும்போது H3O+ அப்படிங்கிற ஒரு அயானை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, அப்போது இந்த எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் அல்கீன் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்கில் இன்வால்வ் ஆகும்போது இங்கே உள்ள ஹைட்ரஜன் இஸ் ஆடட் டுவர்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கேருந்து மைனஸ் சார்ஜ் எங்கேருந்து பாண்ட் மூவ் ஆகுதோ அதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ரிமைனிங் உள்ளது மைனஸ் சார்ஜ் தான். அப்போ இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இன்னொரு பொசிஷனில் ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ரிமைனிங் வாட்டர் மாலிகுல் வந்து திரும்ப எலிமினேட் ஆகி வெளில வந்துடும். தென் இந்த வாட்டர் மாலிகுல் இஸ் அட்டாக் திஸ் கார்போகேட்டையான் C+ அப்படின்னு இருந்தாலே அதுக்கு பேர் என்னது கார்போகேட்டையான். அப்போ இந்த C+ங்கிற கார்போகேட்டையானில் வாட்டர் மாலிகுல் போய் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு OH+ அப்படிங்கிற ஒரு அயான் வந்து கிடைக்குது. தென் இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் திஸ் ஹைட்ரஜனை இந்த வாட்டர் மாலிகுல் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிடும். அப்போ திரும்பியும் H3O+ நம்மளுக்கு ரீட்டைன் ஆயிடுது, நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்குது. இதை வேணால் நான் நோட்ஸில் எழுதி காமிக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் இன்டைரக்ட் அடிஷன் ஆஃப் வாட்டர். இன்டைரக்ட் அடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரெக்டாக வாட்டரை நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, இன்டைரக்டாக வாட்டர் மாலிகுலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து மார்கானிக் ரூல் படி என்ன நடக்க போகுது அப்படின்னா ரியாக்ஷன் நடக்க போகுது. மார்கானிக் ரூல் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தீன் கூட நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது ஈத்தீனில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு CH2 கூட ஹைட்ரஜனும் ரிமைனிங் CH2ஓட என்ன ஆட் ஆகுது அப்படின்னா HSO4 ஆட் ஆகுது. ஓகே, அதுதான் இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி OSO3 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஹைட்ரஜன் H2SO4 எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா H+ HSO4- அப்படின்னு பிரேக் ஆகும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பாண்ட் எங்கேருந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னா HSO4 எங்கே ஆட் ஆகிருக்கோ அங்கே தான் என்ன ஆயிருக்கு பாண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்போ CH2- இருக்கிற இடத்துல தான் H+ போய் ஆட் ஆகும். அப்போ CH3 CH2O SO3 H. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வாட்டரை நம்ம ஆட் பண்ணுறோம். வாட்டரை ஆட் பண்ணும்போது இந்த CH3 CH2O SO3 அப்படி இருக்கா, ஓக்கும் SO3க்கு இடையில உள்ள பாண்ட் வந்து பிரேக் ஆகும். அப்போ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. அப்போ H2SO4 ஆகும் எத்தனால் மாலிகுலாவும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ CH3 CH2O Sக்கு இடையில உள்ள பாண்ட் வந்து பிரேக் ஆகுது, O கூட ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. தென் SO3 H கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகி H2SO4 நம்மளுக்கு மாறுது. ஓகே, சிமிலர் ரியாக்ஷன் இன் ப்ரோப்பீன். தென் இன்டைரக்ட் மார்கானிக் ஆஃப் அடிஷன், இது வந்து ஆக்சிமெர்குரேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மெர்க்குரி அசிட்டேட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெர்க்குரி அசிட்டேட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கேயும் அதே மாதிரி தான் த பாண்ட் இஸ் பிரேக் பிட்வீன் த CH அண்ட் CH2. மெர்க்குரி அசிட்டேட்